தாவேக இந்த முறை வராமல் போயிருந்தால் தமிழக வரைபடத்தில் உசிலம்பட்டி காணாமல் போயிருக்கும் என தாவேக சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களில் நானும் ஒருவன் என்றும் அவர் கூறியுள்ளார். வைகை அணையில் போன வருடம் 4 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டாங்க. ஆனா 4 முறையும் ஒரு உபரி நீரை கூட எங்க பகுதி மக்களுக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. அதுதான் பெரிய வேதனை. தண்ணியே இல்லை. இந்த வேதனை எங்க சொல்றது? நாங்க அந்த மாமன்றத்தில் தான் சொல்லணும். ஏன்னா இன்னொரு விஷயம், இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் 200 அடி 300 அடியில தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா 200 அடி 300 அடியில தண்ணி இல்லைனாலும் எங்க பகுதியில் 1100 அடி போட்டாலும் தண்ணியே இல்லை. நிலத்தடி நீரே இல்லை. நிலத்தடி நீர் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க PN வல்லரசு அவர்கள். அதை நிறைவேற்றி தரவே இல்லை. இந்த தண்ணி இல்லாம இங்க மக்கள் ஒரு 5000 ஆரம்பிச்சாங்க. ஒரு 30 வருஷத்துல இருந்து இன்னைக்கு 20000 குடும்பங்கள் வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மக்கள் எல்லாம் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கறதுக்கு ஒரு அடிப்படை வசதி, ஒரு விவசாயிகள் தண்ணி இல்லாம இருக்காங்கன்றது எங்களோட கோரிக்கை. அது ஒரு பிரதான கோரிக்கை. எங்க மக்கள் ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு விஷயத்தை கூட செஞ்சதில்லை. இன்னொரு விஷயம், நல்ல வேலை தமிழக வெற்றி கழக அரசு இந்த தடவை வந்துருச்சு. இல்லைன்னா எங்கள் பகுதியே இந்த மேப்பிலே காணா போயிருக்கும். உசிலம்பட்டி மேப், அந்த மேப்பில் தமிழ்நாடு மேப்பிலே உசிலம்பட்டி காணா போயிருக்கும். எந்த ஒரு நலத்திட்டையும் செய்ததே இல்லை. ஏன்னா நான் இதை சொல்லியே ஆகணும். இது பாதிக்கப்பட்ட ஒருத்தர் நானும் ஒருத்தன் தான். பாதிக்கப்பட்ட மக்கள் நானும் ஒருத்தன் தான். அதனாலதான் நான் சொல்றேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.